வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வாஸ்து பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஆஃபீஸ் வாஸ்து இதெல்லாம் பற்றி பேசுகிறேன். இப்போ வீட்டுக்கு வரும். இப்போது வீடு அப்படிங்கும்போது பெரும்பாலும் வெளிநாடு யூஎஸ்எல்லாம் வாழுறீங்க. அங்கெல்லாம் ஒன்று பெரும்பாலும் இண்டிபெண்ட் ஹவுசஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல வாஸ்து பிளேஸ். அங்கே வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் படி நீங்கள் கட்டிக்க முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் இதே ஒரு பாம்பே, சென்னை, ஹைதராபாத் இப்படிலாம் வந்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுது. அதான் சிட்டிக்குள்ளே இருக்கணும். அப்போ தனியாக வீடு இனிமேல் கட்டுறது கஷ்டம். பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தான், இப்படி தான் இருக்கும். சரி, அடுக்குமாடி குடியிருப்பு இல்லை வீடு அப்படிங்கும்போது பேசிக்காக என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், ஏன்னா இது பெரிய சப்ஜெக்டு. ஆனால் பேசிக்காக எப்படி இருக்குன்னா, கிழக்கில் ஒரு வாசல் இருக்குது, ரொம்ப நல்லது. கிழக்கில் உங்களுக்கு வாசல் இருக்கிற பட்சத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வடகிழக்குன்னு சொல்லுவோம், அதான் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்டில் தப்பி தவறி கூட எந்த சைடு வேணால் வாசல் இருக்கலாம். நார்த் ஈஸ்டில் டாய்லெட்டெல்லாம் வரக்கூடாது. கழிவு நீர், டாய்லெட்டு இதெல்லாம், அது ஈசான்ய மூலைன்னு பேர். அந்த இடத்துல படிக்கக்கூடிய இடமோ, பசங்க படிக்கிறதுக்கோ இல்லை பூஜை ரூம், மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு மாதிரி காம்னஸாக இருக்கக்கூடிய இடம். அது பெரும்பாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெயிட்டெல்லாம் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிறது நல்லது. ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும். கச்சக்கச்சன்னு வைக்கக்கூடாது. ஈஸ்டில் கொஞ்சம் ரிலீஃபாக நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அந்த இடம்லாம் நல்ல வெளிச்சம் வர வேண்டும். சூரிய வெளிச்சம் குறிப்பாக உள்ள காலையிலையாவது வந்துட்டு போனால் மிக சிறப்பு, ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில். சவுத் ஈஸ்ட் கிச்சன் சொல்லுவாங்க. ரெண்டு இடம் சொல்லலாம் கிச்சனுக்கு. சவுத் ஈஸ்ட்லேயும் சொல்லலாம், நார்த் வெஸ்ட்லேயும் சொல்லலாம் கிச்சன், நோ ப்ராப்ளம். சவுத் ஈஸ்ட் த பெஸ்ட். சரி, சவுத் ஈஸ்டில் வேறு என்ன வர முடியும்? லிஃப்ட் ரூம் வரலாம். இப்போ ஒரு பெரிய இதில் நான் ஃப்ளாட்டில் லிஃப்ட்டு போயிட்டுருக்கோம், அது சவுத் ஈஸ்டில் வரலாம். ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸு, இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த இடம் உகந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, வெஸ்டர்ன் டைரக்ஷன்னு சொல்கிறது எது? கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிற இடம், வெயிட்டெல்லாம் ஆட் பண்ணுற இடம், இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டைரக்ஷனில். ஹெவி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வைங்க வெஸ்ட்டில், தப்பே இல்லை. சவுத் வெஸ்ட்டு அது பெரும்பாலும் இன்னும் நிறைய வெயிட்டு போடணும், கோடவுன் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு இருக்குது. ரெண்டாவது, சவுத் வெஸ்ட்டில் பெரும்பாலும் ஜன்னல் இல்லாமலே இருப்பது நல்லது. அப்போ ஸ்ட்ராங் ரூம் வைக்கலாமா? சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம், ஸ்ட்ராங் ரூமை வைக்கலாம். ஒரே விஷயம், அதோடைய ஓப்பனிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டோ டுவர்ட்ஸ் நார்த்தோ இருக்கணும், அவ்வளோதான். நார்த்தன் டைரக்ஷன் கிட்டத்தட்ட ஈஸ்ட் என்னவோ அதுதான் நார்த்துக்கும் அப்ளிகபிள். இப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நார்த் வெஸ்ட்டு, நார்த்து இந்த ஏரியாலாம் பசங்களுக்கு ரூம்ஸ் இருந்ததுன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் இருந்தாலும் படிக்கிறவங்க குழந்தைகளுக்கு நல்லது. பெரியவங்களுக்கு உறக்கத்துக்கு எது நல்லது அப்படின்னா நிச்சயமாக நார்த் வெஸ்ட்டு நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக சவுத் வெஸ்ட்டு போகலாம். ஆனால் பெரும்பாலும் சவுத் வெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அதிகமாக்கும், கொஞ்சம் தூக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடாக இதான் வியூ. பெரும்பாலும் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லேயும் நார்த்தன் டைரக்ஷன்லேயும் நிறைய விண்டோஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ், பால்கனிஸ் இதெல்லாம் வைக்கும்போது அந்த வீடு ஆரோக்கியமாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். சரி, என்னுடைய ஃப்ளாட் இங்கே இருக்குது. அந்த டோரை திறந்தால் எதிர்த்த ஃப்ளாட்டு, ரெண்டு பேர் டோரையும் திறந்து வச்சா ரெண்டு ஃப்ளாட்டையும் உள்ளே க்ளீனாக விசிபிள். இது நல்லதில்லை, அப்படி இருக்கக்கூடாது. திருஷ்டியுமோ கண் திருஷ்டி. எப்போவுமே அது நம்ம நெய்பர்ஸ்க்கு வேணால் நல்லது. நாங்கள் அப்படியே இங்கே உட்காந்துனே பேசுவோம், ரொம்ப நேரம் அரட்டை அடிக்கலாம், அதுக்கெல்லாம் நல்லது தான். ஆனால் வாஸ்துபடி அது அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்போவுமே இந்த டோர்ஸ் கொஞ்சம் அப்படி உங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் ஏற்ற வீட்டு டோர் தெரியக்கூடாது, அது கொஞ்சம் தள்ளி இருக்கணும். பைபாஸஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரைவசி இருக்கணும்.
போகிறவன் வரவன் எல்லாம் அந்த கோடி ஃப்ளாட்டுக்கு போகிறவனும் என் வீட்டு வழியாக தான் போகணும், என்னை உள்ளே பார்த்துட்டு தான் போக முடியுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. மெயின் கேட் வேறு வழியில் திறந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் மற்றபடி அந்த இது கண் திருஷ்டி சொல்கிறோம், அது அதான் ஒரு ஆர்கிடெக்ட் பிளான்ட், வாஸ்து தெரிஞ்ச ஆர்கிடெக்ட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃப்ளாட்ஸு இருக்கக்கூடிய நிலம். இப்போ ஒரு நிலம் எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி லேண்டே கிடைக்கலப்பா, அது உங்கள் சௌரியம். ஆனால் வாஸ்து என்ன சொல்கிறது, நல்ல மண் உள்ள நிலம், மண் வளம் உள்ள நிலம். இப்போது பேடி ஃபீல்டுமோ, இந்த பேடி ஃபீல்டு எங்கே இருக்குது, களிமண்ணில் தான் பேடி வரும், அது சதுப்பு நிலம் மாதிரி இருக்கும். இப்போது இந்த பேடி ஃபீல்டு எல்லாம் நீங்கள் தண்ணி விட்டால் நிற்கும், தண்ணி உள்ளே இறங்காது. நல்ல ஒரு ஆற்று மணல் போல் ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நின்னாலும் 2 நாளில் தண்ணி உள்ளே வாங்கிடும், கிரவுண்ட் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். அதே போல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பசுமை நிறைந்து இருக்கும். இப்போ ஒரு மரம் அங்கே வளருதுன்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு டீப் ரூட்டட் ட்ரீஸ் இருக்குது, சாதாரண ட்ரீஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அரச மரம் போன்ற மரங்கள்லாம் டீப் ரூட்டட். சில மரங்கள் இருக்குது அது ரொம்ப டீப் ரூட்டடாக இல்லை. இப்போ மாமரம்லாம் ரொம்ப டீப் ரூட்டட் இருக்காது, ஓரளவுக்கு. ஆனால் எல்லா மரமும் பசுமையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 30 அடிக்குள்ளே தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதால் எடுத்துக்க முடிகிறது, அது வளமாக வளர்கிறது. அப்போ நல்ல க்ரீன் சரௌண்டிங்ஸ் இருக்கும், பசுமை நிறைந்திருக்கும், அது வளமான நிலம். வளமான நிலத்தில் தான் உங்கள் வளமும் பெருகும், அது ரொம்ப முக்கியம். இதே மோசமான ஒரு லேண்டு, ஈவன் பாலைவனத்தில் கூட இன்றைக்கி சோலைவனமாக மாற்றுறாங்க துபாயிலாம், அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுறான் உட்காந்து. அதே போல் அந்த நீர் வளம் அதுவும் முக்கியம், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அதில் சில இடங்களில் ஹாட் வாட்டர் இருக்கும், சில இடங்களில் சால்ட்டி வாட்டர், அதெல்லாம் உகந்தது அல்ல. அப்போ நல்ல ஒரு நீர் வளம், நல்ல ஒரு மண் வளம். இதோட சுற்றுப்புறத்தில் பார்க்கும் பொழுது மேற்கு புறத்தில் உயரமாக இருந்தால் நல்லது. சப்போஸ் சில இடங்களில் மலையே இருக்கும், இல்லை குன்றுகள் இருக்கும், இருக்கலாம் மேற்கு பக்கத்தில். ஆனால் அதே குன்றுகள் கிழக்கு பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு வளமே வராது. கிழக்கு பக்கத்தில் குன்று, கிழக்கு பக்கத்தில் கடல் இருந்தால் விசேஷம். கிழக்கு பக்கத்தில் மலை இருந்து அந்த மலை வழியாக உதய சூரியனை பார்த்தால் நல்லதல்ல. புரியுறதா? ஏன் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் உயர்வு இருக்கக்கூடாது, அது எகெயின்ஸ்ட் த பேலன்ஸ். ஸோ அந்த மாதிரியான இடமா நீங்கள் பாருங்கள், அவங்க வீடு கட்டிகிட்ருக்கானே, இவன் வீடு கட்டிகிட்ருக்கானே, எல்லாம் கட்டிக்கலாங்க. ஆனால் உங்கள் வளத்துக்கு இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நமக்கு நம்ம சுற்றி 4 பக்கமும் ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 பக்கமும் எனர்ஜி ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வண்டி போகிறது, அது போகுது, இது போகுது, எல்லாம் போகுது, 4 பக்கமும் எனர்ஜி ஃபீல்டு நல்லது. ஆனால் நமக்கு நாய்ஸியாக இருக்குது, பட் நல்லது. 2 பக்கம் ரோட்ஸ் இருக்குது, ஃபைன். 3 பக்கம் ரோட்ஸ் இருக்குது, ஃபைன். 4 பக்கம் ரோட்ஸ் இருக்குது, வெரி ஃபைன். ஸோ இதெல்லாம் எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவோம், அது இருக்கலாம். கிழக்கு பக்கத்தில் நம்ம வைக்கக்கூடிய கார்டனிங்கில் கூட பூச்செடிகள், லான்ஸு, அதே மாதிரி லைட் வெயிட்டட் ட்ரீஸ் இதெல்லாம் வைக்கலாம். ஆனால் சதர்ன் சைட்லேயும் வெஸ்டர்ன் சைட்லேயும் தான் ஹெவி ட்ரீஸ் எல்லாம் வைக்கணும். இந்த பக்கம் முறிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட் ட்ரீஸ், ஈவன் தென்னை மரம், பனை மரம்லாம் கூட லைட் வெயிட் தான் கிழக்கு பக்கத்தில் இருக்கலாம். அது வாட்டர் ரிசோர்ஸஸை சேவ் பண்ணுறதுன்றாங்க தென்னை மரம், பனை மரம்லாம். இயற்கையும் இதில் சம்மந்தப்பட்டது. அப்போ வாஸ்துங்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு சமாச்சாரமாக தான் வாஸ்து என்பது ஏற்படும். முக்கியமாக சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குப்பா. நிச்சயமாக ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டருக்கு உள்ள கோவிலோ இல்லை எனி வழிபாட்டு தலங்கள், சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம்,
எந்த வழிபாட்டு தலங்களும் 100 மீட்டர்ஸ்க்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப புனிதமாச்சே, புனிதம். ஆனால் நமக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வரும். ஏன் வரும்? அங்கே வரக்கூடியவங்கள்லாம் நிறைய பேர் நெகட்டிவ் பீப்புளும் இருப்பான், பல மன வருத்தத்தோடு வருவான். அதெல்லாம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாக வரும், அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, சுபமான கல்யாண மண்டபம் தாங்க இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக பிபி சத்தம் கேட்குது. கூடாது, கூட்டம் கூடக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடாது. இல்லை, இது பக்கத்தில் ஒரு தீம் பார்க் இருக்குது, நாட் அலவுட். மக்கள் கூடக்கூடிய இடம், ஒரு 1000 பேர் அங்கே வரான், 5000 பேர் வரான், அந்த இடத்துல 100 மீட்டர் தள்ளி, மினிமம் 100 மீட்டர். சரியா? சில நேரங்களில் சுடுகாடு தான் இருக்குது, பின்னால் சுடுகாடு, வெளில அது தப்பு, இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணும்போது, அது ஃப்ளாட்டாக இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம் அந்த ஃப்ளாட்டில், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இதை ஃபைனலைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறோம், சில இடங்களில் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, சில இடங்களில் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்காது. செப்டிக் டேங்கும்பாங்க, அது இப்போலாம் மாடர்னைஸாக எல்லாமோ வைக்கிறாங்க, இருக்கட்டும். அதை கொண்டு போய் நார்த் ஈஸ்டில் கொண்டு போய் அதை வச்சா அந்த காம்ப்ளெக்ஸை உருப்படம் போடும். அப்போ அதை எங்கே தான் வைக்கிறது? ஸோ ஈஸ்டர்ன் சைடில் தான் அதை வெளில விட முடியலாம். ரைட், விடு. நார்த் ஈஸ்டில் விடாத, சவுத் ஈஸ்டில் விடு. இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தான் வாஸ்து கம்ப்ளைன்ஸு. கிரவுண்ட் வாட்டர் போர், கிரவுண்ட் வாட்டரில் எனக்கு சம்பு, இதெல்லாம் நார்த் ஈஸ்டில் வை. சரி, வாட்டர் ஸ்டோரேஜ் மொட்டை மாடியில் வெஸ்ட்டில் வை, இல்லை சவுத் வெஸ்ட்டில் வை. வெஸ்ட்டு சவுத்து, வெஸ்டர்ன் டைரக்ஷன் ஃபுல்லாக வச்சுக்கோ, சவுத்து ஃபுல்லாக வச்சுக்கோ. இந்த சைடெலாம் இந்த வாட்டர் டேங்க்ஸ், அந்த டாப் இது ஓவர் ஹெட் டேங்க்ஸ் எல்லாம் இங்கே இந்த மாதிரி ஏரியாஸில் வை, நல்லது. நான் இந்த ரூஃப் கார்டன் போடலாமா? தாராளமாக போடலாம். க்ரீனரி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சுபிட்சம் தான், வைக்கலாம். ஜிம் இருக்குது, இந்த இது இருக்குது, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், வைங்க. அதெல்லாம் இது இப்போ இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்லாம் சொல்ல. இந்த கேன்டீன்ஸ், அந்த இடத்துக்கு ஒரு இருக்கும் இல்லையா கேன்டீன்ஸு, முடிஞ்ச வரைக்கும் அந்த கேன்டீன்ஸ் எல்லாம் சவுத் வெஸ்ட்டில் வைக்காதீங்க. சவுத் வெஸ்ட்டில் அவாய்ட் பண்ணுங்கள் கேன்டீன்ஸை. ஏன்னா அங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வரும், ஃபுட் பாய்சனிங் ஆகலாம், இல்லை அங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு. ஈஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஃபார் எனி ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அந்த இடம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் தான் அந்த இடம் அமையும். நான் சொல்கிறது இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். சில நேரங்களில் சொல்லலாம், ஸ்கூல்ஸ் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில், அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா கூட்டம் கூடுறது, குழந்தைகளாக இருக்கலாம், ஸ்டில் கூட்டம். அது விடுறதுக்கு 100 பேர் வரான், 200 பேர் வரான், பேரண்ட்ஸு எல்லாம். காலேஜஸ் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இப்போல்லாம் ஸ்கூல்லாம் ஒரு சின்ன வீட்லேயே வச்சுக்கலாம், பக்கத்தில் கிரவுண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் காலேஜ் அப்படி இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல, கொஞ்சம் கிரவுண்டு சுற்றி இருக்குது. அதனால் காலேஜ் எல்லாம் 100 மீட்டருக்குள்ளே வந்தாலும் அந்த காலேஜ் பில்டிங்கெல்லாம் சென்ட்ரலில் போய்டும், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் த சேம் திங் டசன்ட் அப்ளை டு ஸ்கூல்ஸ். ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி வச்சிடுறாங்க இஷ்டப்படி. அதனால் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். ஸோ இவ்வளவு தூரம் பார்க்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நீங்கள் ஒரு லொக்காலிட்டி எடுக்கிறீங்க, அது உங்கள் ஒரு வீடை வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு லொக்காலிட்டி போகிறீங்க. இப்போது ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், there are some aristocratic localities, there are some poor people localities. அப்போ அந்த என்டையர் லொக்காலிட்டிக்கான வாஸ்துவை நீங்கள் அனலைஸ் பண்ணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் பிரச்சனைன்னு. அப்போ அந்த அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள், வளமான மக்கள் வாழக்கூடிய இடம் வளமாகத்தான் இருக்கும்.
அது அந்த மக்களுடைய இண்டிபெண்ட் ஹாரோஸ்கோப்ஸும் இருக்கலாம், ப்ளஸ் அந்த இடம் வளமாக இருக்கணும்னு இருக்குது. நீர்நிலைகள் குறிப்பாக வளத்தை பெருக்கும். அதனால தான் வாட்டர் வேஸ்ட்பாங்க. சில நேரங்களில் வாஸ்துவில் இருக்கிற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஃப்ளோ ஃபவுண்டன்ஸு, அப்புறம் அப்படி ஒரு சின்ன வாட்டர் ஃப்ளோ நீரோட மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரி சிலது க்ரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாஸ்துக்கு ஹெல்ப்ஃபுல்லானா ஹெல்ப்ஃபுல். ஈஸ்டர்ன் டைரெக்ஷன், நார்த்தன் டைரெக்ஷன்லாம் வாட்டர் ஃப்ளோ வைப்பான். அப்போ அதை ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இதெல்லாம் செய்யலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிளானிங்கில் கொண்டு வரணும். இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த வாஸ்து கம்ப்ளையன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது முக்கியமாக உங்களுக்கு என்ன தருது வாஸ்து? நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியம்னா நம்ம இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம கேட்குற மெத்தட் என்னென்னா, மந்திரங்களில் ஆயுள், முதல்ல ஆயுள், ஏன்னா ஆயுள் தான் எல்லாமே, அடுத்தது ஆரோக்கியம், அதுக்கு அடுத்தது தான் ஐஸ்வர்யமே, காசு. ஆரோக்கியம் இல்லாமல் நான் டெய்லி டயாலிசிஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் பேங்க்கில் வந்து 10 லட்சம் கோடி வச்சுருக்கேன், என்னையா பண்ணுவேன் வச்சுட்டதை? டெய்லி டயாலிசிஸ்லாம் நீ போயின்னு இருக்க. ஆரோக்கியம் முக்கியம். அப்போ ஆரோக்கியத்தை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறது இந்த வாஸ்து. ஸோ வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. எஸ், இப்போல்லாம் இன்னும் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் போனீங்கன்னா டையிங் ஃபேக்ட்ரி, அது டை அடிச்சு விட்றான், அது ஒரு ஆற்றே மூழ்கிடுறான், ஆறே பிங்க் கலரில் மாற்றிடுறான் ஆற்று தண்ணியை. அது எதுக்குமே லாயக்கில்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொல்யூஷன்ஸு, திடீர்னு கண்டபடி அமோனியா கேஸ் வருதுன்றான், அந்த கேஸ் வருது, இந்த கேஸ் வருதுன்றான். ஸோ இதெல்லாம் ஆரோக்கிய கேடு. இதுக்கு ஒரு நேச்சுரலாக சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பரோடாலேயோ ஏதோ இதில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது, பல ஆயிரம் மக்கள் செத்து போனாங்களே. அப்போது சில வீடுகளில் மட்டும் அது அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, அக்னிஹோத்ரீஸ்னு பேர். டெய்லி வீட்டில் ஹோமம் பண்ணுவோம். அது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ஹோமம், ஒரு 45 மினிட்ஸ். மெயினாக அதில் என்ன பண்ணால், வரட்டி மாட்டு சாணம், அதில் நெய்யை ஊற்றி டெய்லி 1/2 மணி நேரம் மந்திரங்கள் சொல்லி எறிகிறான். அந்த புகை என்ன பண்ணியிருக்கு, அந்த ஏரில் வரக்கூடிய அந்த இதை தடுத்துருக்கு கம்ப்ளீட்டாக. அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் சாதாரணமாக மூச்சு ஒன்று போயின்னு இருக்கான். ஓ அப்படியா, என்னப்பா எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்குன்னு அவன் அங்கங்கே செத்துன்னு இருக்கான். அப்போது நம்முடைய பழக்க வழக்கங்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஹோமங்கள், அந்த ஹோமத்தில் வரக்கூடிய புகை, அது அட்மாஸ்பியரை சுத்தப்படுத்துறதுன்றது தான் அதில் வருது. ஆனால் அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை இவங்க பேசுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் இருக்குது. அப்போது இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சரியா, ஒரு கோயில் இருக்குது, 100 மீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குது, டெய்லி ஹோமம் பண்ணுவான் அந்த கோயிலில், நிறைய புகை வெளில வரும். நோ நோ நோ, இட் இஸ் பொல்யூஷன், டோன்ட் சே தட். அந்த புகை வேறு, தட் இஸ் கிளியரன்ஸ் ஆஃப் பொல்யூஷன். அது எதை பண்ணி போடுறாங்க, மாட்டு சாணம், நெய், எல்லாம் மாட்டோட ஐட்டம். அதனால தான் நம்ம கோமாதான்றோம். நல்லது. சரிப்பா, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய கவு ஷெட்டு இருக்குது, நல்லது. நான் சொல்கிறேன், கோயில் இருக்கக்கூடாது இல்லை, எல்லாமே 100 மீட்டர் தள்ளி. ஆனால் ஒரு கவு ஷெட்டு ஒரு 50 மீட்டரில் இருக்குது. ஆனால் நிறைய கொசு தொல்லை எல்லாம் வரும், அதெல்லாம் வேறு. ஆனால் அது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துவில் சொல்லப்பட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் சுத்தமாக இருக்கணும். ஸோ அது அந்த இடமும் சுத்தமாக இருக்கணும்னு வைங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி நான் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல பாருங்க, இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குப்பை கொட்டி எரிக்கிறான். அப்போது இந்த குப்பை கொட்டி எரித்தா நல்லதா? மகா தீமை. அங்கேருந்து முதல்ல வெக்கேட் பண்ணி ஓடு. அப்போ முதல்ல நீ ஒரு வீடு வாங்கும்போது சுற்று வட்டாரத்தை கவனித்து செய். அது நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்துல இன்னும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லைன்னு. ஆனால் நல்ல பூமி, நல்ல இது, பிரச்சனை இல்லை. பின்னால் ஏதாவது வருமா, பிளானிங்கில் இருக்கா, ஒன்றும் இல்லை, வாங்கு. ஆனால் எல்லாம் இது வரும் அது வரும் அப்படின்னா அது பாட்டுக்கு, சார் அதெல்லாம் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சார், அதை பற்றியா சார் நீங்கள் பாதர் பண்ணுறீங்க, விற்பான், வாங்காதீங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு வீடுன்றது ஒரு 2-3 தலைமுறைக்காவது நீங்கள் நினச்சி தான் செய்வீங்க.
அது நல்லபடியாக அமையணும். அதுக்காக தான் இதெல்லாம் பற்றி ஓரளவுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலாக இதெல்லாமாவது தெரிஞ்சுங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வம்சம் எல்லாமே சிறப்பாக இருக்க இந்த விஷயங்களை மனசில் வச்சுங்க. இது ரொம்ப நல்லது. விடைபெறுகிறேன். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.